குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். நேற்று ஏன் வீடியோ போடல? நேற்று வந்து ஆடி பூரம், அதனால காலையில கோயில் போயிட்டேன். கோயில் போயிட்டதால வீடியோ எடுக்க முடியல, வீடியோவும் போட முடியல. அதனால இன்னைக்கு எடுத்துடலாம். இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்? இன்னைக்கு வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணிட்டு இப்போ நான் எப்படி ரெசிபி எடுப்பேன்? இது வந்து ரெசிபி தான். இப்போ வந்து மசாலா சப்பாத்தி செய்ய போறோம். அதனால முதல்ல சப்பாத்தி தேவையில்ல, அதனால சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ மசாலா சப்பாத்தி செய்ய போறேன். ஓஹோ, அன்னைக்கு மேக்ரோனி செஞ்சியா? அந்த மாதிரி அந்த மாதிரி மசாலா சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தி சுட்டு ஆச்சு, இது அப்படியே ஆறட்டும். அதுக்குள்ள மசாலாக்கு என்னென்ன தேவைன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஓகே ஓகே. இப்போ மசாலா சப்பாத்தி செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வெங்காயம் கட்டிங், வெங்காயம் பொடியாக கட் பண்ணுறேன். சப்பாத்தி செய்யறதுக்கு கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சிடறேன். ஏற்கனவே பற்ற வச்சு தான் வச்சிருக்கேன். கடாய் காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றுறேன். வாட் எண்ணெய்? ரீஃபைண்ட் ஆயில். கொஞ்சம் சோம்பு, சோம்பு பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது ஃபுல்லாக சேர்த்துருவேன் பொடியா. குட்டி குட்டி பூண்டு ஒரு 10 பல்லு தட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணது, பச்சை மிளகா ஒரு 3 பொடியாக கட் பண்ணது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். என்கிட்ட பேஸ்ட் இல்லை, காலி ஆயிடுச்சு. அதனால அப்படியே பூண்டு இஞ்சி முழுசாக பொடியாக கட் பண்ணி போட்டுருக்கேன். சின்ன தக்காளி 2 பொடியாக கட் பண்ணது. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ஏற்கனவே சப்பாத்தியில் உப்பு இருக்கு, அதனால கொஞ்சமாக கிட்டணும். இந்த பழைய சப்பாத்தியில் தானே பண்ணுவாங்க, நீ என்ன புதுசாக சுட்டு பண்ணுற? பழைய சப்பாத்தின்னு கிடையாது, சப்பாத்தியில் பண்ணலாம். நம்ம மீந்து போச்சு, பசங்க காலையில் தான் குருமாலாம் வச்சு கொடுத்தோம், இப்போ சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு நினச்சா அது கிள்ளி போட்டு கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி மசாலா போட்டு கொடுத்தா அது புதுசாக இருக்கும். புதுசாக செஞ்ச மாதிரி அப்படியே செய்யலாம். இப்போ மசாலா சப்பாத்தி தான் நமக்கு வேணும் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சப்பாத்தி சுட்டு இந்த மாதிரி செஞ்சும் சாப்பிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சிறந்த ரெசிபின்னு கூட சொல்லலாம். அந்த அளவு நல்ல மாதிரியான சாஃப்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன். இது மொத்தம் அப்படியே கலந்துலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கும். கம்மி தீயிலே தான் வச்சு செய்யணும், ஃபாஸ்ட் வச்சா தீஞ்சு போயிடும். மசாலாலாம் நல்லா ஒன்றா கலந்து வர மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சமாக தண்ணி, ஒரு 4-5 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இந்த வெங்காயம் வேகிறதுக்காக மட்டும்தான். இந்த கத்தி சரிப்பட இத்தனை வருஷம் ஆகுது, இந்த கத்தி சரியில்லைன்றதை அறிஞ்சு பார்த்தா கண்டுபிடிக்கிறேன். சிசர்லையும் பண்ணலாம், இந்த கத்திலையும் பண்ணலாம். அது வந்து ஃப்ரூட் கட் பண்ணுறது, இந்த ஓரம் பூரா கரகரன்னு இருக்கும், அது சப்பாத்தி சரியாக கட் ஆக மாட்டேங்குது. இந்த ஷார்ப் பண்ணிட்டு கட் பண்ணால் கல்ல தான். நான் 2 சப்பாத்தி ஒன்றா வச்சிருக்கேன். கொழுப்பு தான், சீக்கிரம் வேலை முடியும். கொழுப்புன்னு கிடையாது, நான் 1 சுற்றி இருக்கணும், 2 பேராசை எனக்கு. அது 2, இது பாரு 4. எப்படி
கம்மி ப்ரெஷரில் முடிய வேண்டிய வேலையை அதிகமாக ப்ரெஷர் போடுறேன்னா இப்போ ஈஸியாக இருக்கா? ஒன்றே ஒன்று சுற்றிருக்கேன். 2 சப்பாத்தி ஒன்றா சுட்டு சுருட்டி டக்குன்னு அரிஞ்சிடலான்னு பார்த்தேன். அது என்னடானா கொஞ்சம் அழுத்தமாக போட வேண்டியதாக இருக்குது. இதை ஈஸியாக போட வேண்டியது. எனக்கு வேலை கடக்கடன்னு முடியணும். ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் என்னோடய பாலிசி. அதனால தான் அத்தனை ஐட்டம் என்னால் செய்ய முடியுது. ஒன்று பார்த்து உட்காந்துருந்தோம்னா லேட் ஆகும். இப்படி ஒன்று அப்படி ஒன்று அப்படி ஒன்று இப்படி ஒன்று ஒன்று செஞ்சாலும் பொறுமையாக பார்த்து செய்யணும். ஆனால் டேஸ்ட்டு தான் குறைய இருக்கும். சூப்பராகவே. ஏன் கட் பண்ண ரொம்ப நேரம் ஆகுது? கட் பண்ண ரொம்ப நேரம் ஆகுது. சரி டக்குன்னு கையிலே பிச்சிடலான்னு சொல்லி. இது பிச்சு போட்ட சப்பாத்தி தானே. பிச்சு போட்ட மசாலா சப்பாத்தி பேர் வச்சுட்டேன். எப்படி ஆமாம்மா எப்படி சூப்பர அப்படின்னு என் பேர். அவ்வளோதான். அப்படியே அந்த ஃபோனை பிடிச்சிக்கிட்டே அந்த இதை பண்ணு. மசாலா திருப்பி விடு. எத்தனை சப்பாத்தி போடுறேன்? 2 3 4 இது 5ஆவது. இது 1 6. காலையில் கொஞ்சம் மாவு மேந்துட்டா கூட சாயந்தரமாக பசங்க வரும்போது ஸ்கூல்லேருந்து இத்தனை மணிக்கு தான் வரப்பாங்க. ஏதாவது பஸ்ஸு தான் வந்து எல்லாம் வீடு இறக்கிட்டு இல்லை. இப்போலாம் பசங்க வர்றதுக்குள்ளே ஆரம்பித்து ஒரு 1/2 hour கடன்னு முடிச்சு சூடாக வந்தவொடனே யூனிஃபார்மை மாற்றி கையை காலை கழுவி உட்கார வச்சு சாப்பிடுங்கன்னு கொடுத்தா அவ்வளோ ஆனந்தமாக சாப்பிடுவாங்க பசங்க. யார் பசங்க? நம்ம எல்லா குட்டீஸும் பெரியவங்க எல்லாமே ஈவினிங்கில் கொடுக்கறதுக்கு சொல்கிறேன். காலையில் கூட கிரேவி எதுவும் இல்லை சப்பாத்தி கொடுத்து அனுப்பணும் பசங்களுக்குன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். ஈஸி சூப்பராக. சைட் டிஷ்ஷே தேவையில்லை. சைட் டிஷ்ஷு தொட்டுக்க எதுவும் தேவையில்லைன்னு சொல்லணுமா? தொட்டுக்க எதுவும் தேவையில்லை. புரிஞ்சிச்சா? ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பொடியை கட் பண்ண கொத்தமல்லி. இது வந்து வெங்காயத்தாள். அப்படியே கலந்துட்டு இந்த சப்பாத்தி எல்லாத்தையும் கூட்டிடலாம். பிச்சு போட்ட மசாலா சப்பாத்தி. மசாலா கூட இந்த சப்பாத்தி மொத்தம் நல்லா கலந்து வர்ற அளவுக்கு நல்லா கலக்கிட்டு அவ்வளோதான். ஏற்கனவே சப்பாத்தி வெந்த சப்பாத்தி தானே, அதனால் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. இந்த மசாலா கூட ஒன்று சேர்ந்தால் போதும். அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ கொஞ்சமாக பச்சை கொத்தமல்லி மேலே தூவிடலாம். வாசனையாக இருக்கும் நல்லா, அதுக்காக மட்டும்தான். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். சுட சுட பிச்சு போட்ட மசாலா சப்பாத்தி ரெடி. நான் அப்படியே ஊட்டி விட்றேன். டேஸ்ட் பண்ணு, எப்படி இருக்குன்னு சொல்லு. நீ ஏன் சாப்பிட்டு சொல்லுமா? சுட சுட மசாலா சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உப்பு காரம் மசாலா எல்லாம் கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.